ஷலோம் பிரைஸ் லார்ட். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஷலோம் ஷலோம் ஷலோம். சங்கீதம் 12ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் மகிமையும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தகப்பனே, இந்த காலையில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே பேசுகிறோம் நீங்கள் அல்ல, உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவி என்று சொன்னது போலப்பா, ஏன் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீங்கள் எங்களை மறைத்து பேசுங்கப்பா. இது ஆண்டவரே தகப்பனை 30, 60, 100 பலன் தருடைய வேதவசங்களாக நீர் மாற்றுங்க, எங்களோடு நீர் பேசுங்க தகப்பனை. இது கேட்கிற ஒவ்வொருக்கும் அவனை நீர் தாமே ஒரு விடுதலை கொடுக்கணுமா செப்பிக்கிறார். நீ மாத்திரம் கூட இருங்க, ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று நாம் வாசிக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அதிகாரம் சங்கீதம் 12ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. இது நம்ம சங்கீதம் பொதுவாக பார்த்திங்கன்னா அநேக பேர் எழுதியிருக்காங்க. தாவீது எழுதியிருக்காரு, ஆசாப் எழுதியிருக்காரு, மோசே எழுதியிருக்காரு, இன்னும் பல பெயர் தெரியாத நபர்களோட சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரு சில சங்கீதத்தினுடைய மேலே அந்த தலைப்பில் அதை யார் எழுதியிருக்காருன்றும் எந்த சூழ்நிலை எழுதப்பட்டதுன்னு ஒரு சில சங்கீதங்களில் ஒரு சில சங்கீதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதே போல் தான் இந்த சங்கீதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை மட்டும் நம்ம வாசிக்கலாம். அந்த டைட்டில் மட்டும் செமினித் என்னும் எண்ணரம்பு கிண்ணாரத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம். ஹல்லேலூயா. இது எபிரேய பாஷையில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள். ஆனால் நம்ம இன்னும் நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடிய பாஷையில் சொல்ல பார்த்திங்கன்னா அது 8 நரம்புகள், எண்ணரம் கொண்டால் 8 நரம்புகள் கொண்ட யாழ் போன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் இதை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யாருக்கு ஒப்பிக்கிட்டா ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவாக வாழ்ந்த நாட்களில் தேவாலயத்தில் பாடல் எழுதுவர்கள், பாட தலைவர்கள், பாடக்குழு தலைவர்கள் என்று ஒரு சில நபர்களை அவர் நியமித்திருந்தார். ஆசாப், ஆமான் போன்றவர்களை ஆண்டவர் ஏமான் போன்றவர்களை பாடல் எழுதுறதுக்கு இதுக்கு தலைவராக நியமிட்டோம். ஒருவேளை இந்த சங்கீதத்தை அவர் எழுதி, அதாவது மெலடி கம்போஸ் பண்ணி அவங்களாண்ட கொடுத்துருக்கலாம் என்று ஒரு வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. இது எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது என்றால் தாவீதின் சங்கீதம் என்று நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அப்போ தாவீது எழுதுகிற சங்கீதம் தான், தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்கப்பட்ட அவரால் எழுதப்படுகிற சங்கீதம் தான். இது எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டதுன்னா, தாவீது அவர் ஒரு டீனேஜில் இருக்கும்போதே நம்முடைய சாமுவேல் தீர்க்கதரிசியால் ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் அந்த கோலியாத்தை போய் கொன்ற பிறகு தாவீதுக்கு அந்த ராஜ அரண்மனையிலே சவுலுக்கு கீழாக ஒரு போர் வீரராக, ஒரு தளபதியாக அவருக்கு நல்ல பொசிஷன் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் ஒரு சில நாட்கள் கழித்து அந்த ஸ்திரீகள் பாடல் பாடுவாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்று 10000. இதனால் அந்த சவுலுக்கு இவன் மேலே ஒரு காய்மோகாரம் கொண்டு இவனை எப்படியாவது கொலை செய்ய துரத்து விட அவனை கொலை செய்ய பலவிதமான முயற்சிகள் எடுப்பான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட சுமார் 14 வருடங்கள் ஆண்டவர் அந்த பாடுகளை தாவீதுக்கு அனுமதித்தார். 14 வருடங்களும் அவர் சவுலுடைய வேலையை தாவீதை துரத்துவது தான், தாவீதை கொலை செய்வது தான். ஆனால் தாவீது தன்னுடைய நம்பிக்கையில் கர்த்தர் மேலே போன்ற விசுவாசத்தில் கர்த்தருக்குள்ளே உண்மையாக இருந்தார். அதனால் குகைகள், மலைகள், வனாந்திரம், பள்ளத்தாக்கு, பல சூழ்நிலைகள் போனாலும் அவர் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதால கர்த்தர் அவரை காப்பாற்றினார். இருந்தாலும் அவர் அநேக விதமான நபர்களை அவர் ஃபேஸ் பண்ணுறார். தன் கூட இருக்கிறவங்க, தன்னை விரோதிக்கிறவங்க. அதனால் ஒரு சில நேரத்தில் நம்ம மனசோர்ந்து போயிட்டு எழுதும் பார்த்திங்களா, அது போன்ற ஒரு மனசோர்வில் இருக்கும்போது இருந்தாலும் கர்த்தரால் ஒரு நம்பிக்கையோடு எழுதுகிற ஒரு சங்கீதமாக தான் இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இதுக்கு ஒரு தலைப்பு நான் சொல்லலாம். அதாவது உதவிக்காக தேவனை நம்பி இருத்தல் ஒரு தலைப்பு. 2 தலைப்பு சொல்லலாம். உதவிக்காக தேவனை நம்பியிருத்தல். மற்றொன்று தலைப்பு மனிதனுடைய வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளும். ஆமேன். மனுஷனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை என்ன செய்கிறது, ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறது என்று நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரத்தை நம்ம 3 பிரிவாக நம்ம பிரிச்சுக்கலாம். முதலாவது வசனம் ஒரு பேராகிராஃபமாக, முதலாவது வசனத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம், நீதிக்காக ஜெபம் செய்யுதல். 2வது ஒரு பேராகிராஃப் 2லிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பிரித்து கொள்ளலாம். இச்சகம் பேசுகிற உதடுகள் 2லிருந்து 4. 5லிருந்து 8 வரைக்கும்னா யெகோவா தேவனே நம் ரட்சிப்பு என்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். இதை 3 விதமாக நம்ம பிரித்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
இவள் இந்த மனசோர்வின் சூழ்நிலையில் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை அவருக்கு நல்லா தெரிஞ்சது, ஆண்டவரே ரட்சியும், கர்த்தாவே தன் கரங்களை வானத்துக்கு நேராக ஏறிட்டுருக்கார். ஆனால் இதுக்கு அப்புறம் தான் பின்னாடி பிரச்சனை சொல்ல போகிறார். ஆண்டவரே சப்பா என்னை எப்படியாவது நான் காப்பாற்றிட்டுங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் பின்னாடி வேறு பிரச்சனை செய்யப்போ ரட்சியம் என்றால் அது காப்பாற்றும், ஆண்டவரே என்னை மீட்டெடும், இதுலேருந்து என்னை சூழ்நிலேருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளுந்து பலவிதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு மிகவும் கடினமான சூழ்நிலை. தாவீது ஒரு சில நேரத்தில் தனிமையில் விடப்பட்டாரா, இல்லை எதிரிகளால் வார்த்தைகளால் ரொம்ப காயப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் இது எழுதப்பட்டது என்று ஒரு சில வேதவர்கள் சொல்லுகிறாங்க. அது சொல்ல பாருங்க, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவன் மனுப்புத்திரையில் குறைந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா இந்த சவுலும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல கர்த்தருக்காக நல்ல பக்தி வைராக்கமாக இருந்தவர் தான், இஸ்ரவேலில் ராஜாவாக விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான். அவரும் பார்த்திங்கன்னா ஆண்டவருக்காக உண்மையில் தான் ஆரம்பத்தில் இருந்தார், பல காரியங்களை செய்தார். ஆனாலும் அவர்கள் குறைந்து கொண்டே வந்துட்டாங்க, அவருடைய குணாதிசயம் குறைஞ்சு கொண்டே வந்துடுச்சு. ஒருவேளை அந்த சவுலை பார்த்த விரக்தியில் இருக்கலாம், ஆண்டவரே நல்லவங்களாம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, இப்போ அற்று போயிடுறாங்க, இப்போ இல்லாமல் போயிடுறாங்க, கெட்டவங்களாக இருக்காங்க. ஒரு சில வேதவர்கள் என்ன சொன்னால் இது சாமுவேல் மரணமடையும் சூழ்நிலை. ஏன்னா அவர் தாவீது ராஜாவத்து முன்பாக சாமுவேல் இறந்து விடுவார். ஒரு சாமுவேல் இறந்த சூழ்நிலையில், ஏன்னா அவர் தீர்க்கதரிசி, அவர் தான் மெயினான தீர்க்கதரிசி, அவரே இறந்துட்ட பேர் ஒரு சில நேரத்தில் மனசோர்வில் இருக்கும்போது ஆண்டவரே உண்மையிலும் இல்லாமல் போகிறாங்க, பக்தியுள்ள என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில், இந்த அநீதி நிறைந்த உலகத்தில் எல்லாருமே அற்று போயிடுறாங்க சொல்லிட்டு தன்னுடைய விரக்தியை அவர் வெளிப்படுத்துகிறார். 2ஆம் வசனம் சொல்லிட்டு, தங்கள் தோழரோடே பேசுகிறார்கள், இச்சக உதடாய் இருமனதாய் பேசுகிறார்கள். அல்லேலூயா. இதில் பார்த்திங்கன்னா அந்த இச்சக உதடுகள் என்பது இன்னும் நம்ம புரிகிறோம்னா முகஸ்துதி தான். நேரில் நம்ம நல்லா பேசுவாங்க, ஆனால் பின்னாடி போட்டு நம்மளை குறித்தே திரும்ப தவறான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பொய் என்றும், அடுத்த வசனத்தை பார்த்தோன்னா பொய்களையும் ஆண்டவர் நிறைய அந்த மனிதர்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 காரியங்கள், ஒன்று இச்சக உதடு, இரண்டாவது பொய் உதடு. இரண்டும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஆபத்தானவை. ஏன்னா இச்சகம் பேசுகிறோம்ல, நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம நேரில் நம்ம அந்த மனிதர்கள் முழுசாக நம்பிடுவோம், எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இவங்களால் பல நன்மைகள் அளிக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் பின்னாடி போயிட்டாங்க நம்ம மறைவாக பேசிட்டு சரியான நேரத்தில் நம்மளுக்கு என்ன பண்ண உதவி செய்யாமல் போயிடுவாங்க. 2வது பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று தான் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் பொய் பேசுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்றும் நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த 2 காரியங்களாலும் இவர் மிகவும் அவதிப்பட்டுகிறார். சுற்றி எப்படி இருக்காங்களோ பொய் பேசுகளும் இச்சக உதரோடு பேசுகிறவளுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இது நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். தாவீதன் கூட ஒரு சிறிய டீம் இருந்தது. இவர் வெளிநாட்டுக்கு போல அந்த இஸ்ரேல் நாட்டிலே கொஞ்சம் மலைகள் தேசத்துக்கு கொஞ்சம் போகிறாரு. இவர் சவுல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார், என்னென்னா நீங்கள் தாவீதும் அவரை எங்கே பார்த்தாலும் நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணிடணும், நான் இன்ஃபர்மேஷன் பண்ணினா நான் ஒன்றும் தாக்கணும் சொல்லிட்டு சில சீப்பூரார் போன்ற பல கிராமங்களில் தங்கும்போது தாவீதை சூப்பராக வெல்கம் பண்ணுவாங்களாம். தாவீது பரவாயில்ல, எங்கள் பட்டணத்தை நீங்கள் அடைக்கலமாக இருங்க, நீங்கள் தான் அடுத்த ராஜாவாக போகிறது, உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்காமல் இருக்குமா சொல்லிட்டு நல்ல வார்த்தைகளால் வரவேற்பாங்களாம். ஆனால் வரவேற்று தாவீது அந்த பட்டணத்தில் கொஞ்சம் இளைப்பாறில் இருக்கும்போது அந்த இளைப்பாறில் ரகசியமாக சவுலுக்கு நியூஸ் சொல்லிவிடுவாங்களாம், ஐயா உங்கள் எதிரி என்ன பண்ணியிருக்கான், தாவீது வந்திருக்கான், நீங்கள் இப்போவே கொலை செய்வாங்கன்னு. திடீர்னு இந்த நியூஸு கர்த்தர் எப்படியோ அரண்மனையிலேருந்து தாவீதுக்கு வந்துடும், ஐயா உங்களை துரத்த வராங்களா, அப்போ அவள் எவ்வளோ கடினமாக இருக்கும், ஐயோ என்னை வரும்போது எப்படி வரவேச்சிங்க, என்னெல்லாம் சொல்லி வரவேற்றீங்க, ஆரம்பத்திலே நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டா நான் வேறு பட்டணத்துக்கு போயிருப்பேனே, என்னை மிகவும் அன்போடு வரவேற்றீங்க, என்னை பயங்கரமாக புகழ்ந்தீங்க, ஆனால் பின்னால் எனக்கு என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் தீங்கு செய்ய நினச்சிட்டிங்களே திருப்பான். ஏன்னா ஒரு பட்டணத்தில் போய் தங்கிறது ஒரு பெரிய காசு, தங்கி செட்டில் ஆகிட்ட பேர் திரும்ப அங்கே மூவ் பண்ணோம், எங்கே தெரியாது. அது போன்ற பல கிராமங்களில் பல பட்டணங்களிலிருந்து அவர் இடம்பெயர்ந்து மனசளவில் சோர்ந்துப்பட்ட, ஐயோ இந்த இஸ்ரேல் மக்கள் இவ்வளோ மோசமான இருக்காங்களே, என்னை நேரில் நல்லா பேசுகிறாங்க ஆனால் பின்வாக எனக்கு இச்சகமாக இருக்கு, என்னை அன்போடு வரவேற்கிறாங்க ஆனால் பின்னாடி என்ன பண்ணுறாங்க, எனக்கும் அவங்க தீமை செய்கிறாங்க சொல்லிட்டு இது போன்ற மனிதரிடத்தில் மிகவும் கடினப்பட்ட சூழ்நிலையில் தாவீது காணப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது பார்த்திங்கன்னா இதே போல் 2வது ஒரு சூழ்நிலையும் சவுல் என்ன சொல்லார்னா, ஒரு முறை சவுல் அந்த மலை மேலே போகும்போது சவுலை கொல்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும், பக்கத்துலேயே இருப்பாங்க இவங்க, தாவீது கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. சவுல் இதுதான் கொல்றதுக்கு சரியான நேரம், நம்ம கொண்டுடலாம் சொல்லிட்டு
ஆனால் தாவீது சொல்ல, இல்லைப்பா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு என் கை மேலே போட மாட்டேன் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணால் சிறிய ஒரு அந்த அவருடைய ட்ரெஸ்ஸு துண்டை மட்டும் அறுத்துட்டு போயிடுவார். ஏன்னா மலை அது வந்து பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கில் போயிட்டு சவுல் வந்து அந்த மலை மேலே நிற்கும்போது இங்கேருந்து குரல் கொடுப்பார், ஐயா சவுல் ஐயா, என் ஆண்டவனே, நீங்கள் எனக்கு என்னோட அருகில் தான் உங்களுக்கு கொலை செய்யறதுக்கு எனக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சது, ஆனால் நான் உங்களுக்கு கொல்லலேன். ஆனால் அதுக்கு என்ன நம்ம சவுல் வந்து 1 சாமுவேல் நீங்கள் எடுக்க வேணாம் சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லுவார், தாவீதே என் குமாரனே, இனிமேல் நான் உன்னை தொடர மாட்டேன், இனிமேட்டு நான் உனக்கு நல்லது செய்வேன், நீ எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்லுவார். ஆனால் நீங்கள் 2 அதிகாரம் திருப்பம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா திரும்ப அதே தாவீதை கொல்றதுக்கு 3000 பேரோடு புறப்பட்டு வருவார். அப்போ அந்த ஏன்னா இப்போ நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு சின்ன அகைன்ஸ்டாக ஒரு கேஸ் வருது, அது இல்லைப்பா ஒன்றும் இல்லை நான் சாலாயிட்டேன்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணுறாங்க, அதே சவுல் 3000 பேரை கூட்டிட்டு என்ன பண்ண திரும்ப தாவீதை தொடர்ந்து வரான். அதனால் தாவீதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மன விரக்தி, ஐயோ உண்மை இல்லவங்களாம் இப்படி செய்கிறாங்களே, என்கிட்ட அன்றைக்கி தான் சொன்னார், தாவீதே நீ என் குமாரனே, நீ தான் ராஜாவை இருப்ப, நான் இனிமேட்டு உன்னை தொடர மாட்டேன் சொன்னால் என்ன பண்ண, இப்போ 3000 பேர் கொண்டு என்ன கொலை செய்யறதுக்கு தேடுறாரு சொல்லிட்டு இது போன்ற பலவிதமான சூழ்நிலைகளை அவர் காணப்பட்டு தான் சொல்கிறாரு, அப்பா எனக்கு என்ன பண்ண இச்சகம் பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்க, பெருமை பேசுகிறவங்களும் ஆண்டவரை சுற்றி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய சூழ்நிலையை அவர் வந்து விவரிக்கிறார். 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பெருமை இச்சகம் பேசுகிற உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அறுத்து போடுகிறார். ஆமென். வார்த்தைகள் எங்கேருந்து வருது, நாக்குலேருந்து தான் வருது. நம்மளுக்கெல்லாம் தெரியும், ஒரு சில டைம் நான் தூக்கத்தை நாக்கு கடிச்சிட்டா கூட நம்மளோட வார்த்தைகள் வந்து கிளாரிட்டி வராது, சில வார்த்தைகள் நம்மளால் பேச முடியாது நம்முடைய வார்த்தைகள். ஆமென். அப்போ அந்த வார்த்தைகள் அந்த நாக்கு ஒரு சில நேரத்துக்கு துண்டாக போயிடுச்சுன்னா அவங்களால பேசவே முடியாது, அது பேச முடியாத சூழ்நிலை. ஆமென். அப்போ அந்த இவனுடைய தாவீதுக்கு என்ன புரிதல் வருதுன்னு, ஆண்டவரே ஏன்னா இது வந்து அந்த நாக்கு அறுத்து போடுகிற என்ற சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் வார்த்தையை பேச முடியாது. ஆமீன். அதுக்கு என்ன பண்ண ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கிறார். அப்போ தாவீதுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருது, ஆண்டவரே எனக்கு இச்சகம் பேசுகிற நிறைய பேர் இருந்தாங்க, எனக்கு விரோதமாக பொய் பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க, ஆனாலும் கர்த்தர் நீர் ஒரு நாள் அவர்கள் என்ன பண்ண நாக்கு அறுத்து போடுவீங்கன்னா அந்த அந்த வார்த்தைகளை நீங்கள் நிறுத்தி விடுவீங்க. ஹல்லேலூயா. அந்த நாவுகள் நீர் கட்டப்பட்டுருங்க, இனிமேல் அது செயல்படாமல் போகும் என்று அந்த தாவீது என்ன சொல்கிறார், தன்னுடைய விசுவாசத்தை இதில் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அறிக்கை எடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு விரோதமாக எத்தனையோ பேர் தூஷணங்களை பேசலாம், நமக்கு விரோதமாக நிறைய தேவையில்லாத வார்த்தைகளை பேசலாம், நம்மளை நேரில் ஒன்று பிறமாக பேசலாம், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக பேசுகிற நாவுகளை கர்த்தர் தான் கட்டுப்படுத்துவார். ஆமென். அவர்கள் மேலே நம்ம ஒரு சொல்லாதபடிக்கு தேவன் அவர்கள் வாய்களை தேவன் என்ன பண்ணுவார், கட்டிப்படுவராக இருக்கிறார். இது பார்த்திங்கன்னா இதே பண்ணுற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா இது கோலியாத்திற்கு கூட இது சரியாக பொருந்தும். கோலியாத்தும் பார்த்திங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனத்தில் அவன் வந்து சொல்லுவான், தன்னுடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நிந்திப்பான், அவர்கள் நாமங்களை சொல்லி என்ன பண்ணான், அவன் ஒரு நிந்திக்கிறவனாக இருந்தான். அப்போ அதெல்லாம் வந்து தாவீது என்ன பண்ணார், நினைவு கூர்ந்திருக்கிறார். ஏன்னா இதை தாவீது வந்து சூழ்நிலை பிறந்த பிறகு தான் நாங்களா படிக்க 43 பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு எடுத்து வர நான் என்று சொல்லி தன் தேவர்களை கொண்டு என்ன பண்ண தாவீதை சபித்தான். அதே பார்த்தீங்கன்னா 45ஆம் வசனத்தில் முன்னாடி வசனத்தில் சபித்தான் என்று, ஏன்னா சபித்தான் அவங்களோட பேரை கொண்டு என்ன பண்ண தாவீதையும் சபிக்கிறான். ரெண்டாவதுனா இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை அவனை நிந்திக்கிறான், அவதூறாக பேசுகிறான். ஆனால் இப்படியாப்பட்ட பெருமைனா தாவீது, இந்த பெருமைனா இந்த கோலியாத்துக்கு பயங்கர பெருமை என்ன கண்டா என்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த இஸ்ரவேலில் ஒரு ஆண் மகனும் இல்லையே, என்னை ஜெயிக்கிறதுக்கு இதை யாருமே இல்லை, நான் தான் சொல்கிறது ஒரு பெருமையான பேசின நாவு தான். ஆனால் அந்த நாவையும் அதுக்கப்புறம் அதிகாரத்தில் வரும், தாவீது குழாங்களை விட்டு அவன் தலையை என்ன பண்ணான், சீவி தன்னோட தலையை தூக்கி என்ன பண்ணான், கர்த்தர் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். இல்லையா? அப்போது இந்த சூழ்நிலை தன்னுடைய பழைய நிலைமையை யோசித்து பார்க்குறாரு. எப்பா இன்றைக்கி நீங்கள் விரோதமாக பேசுகிறீங்க, நீங்கள் இன்றைக்கி விரோதமாக எவ்வளோ நீங்கள் தூஷணம் பண்ணுறீங்க, ஆனால் மறந்துடாதீங்க, கர்த்தர் எனக்கு விரோதமாக யார் பேசுகிறாங்க நாவை கர்த்தர் அறுத்து போடுவார்.
அதற்கு ஏன்னா 40 நாள் கிட்ட அவன் என்ன பண்ணுறான், கோலியாத்து இஸ்ரவேல் நாமங்களும் தூஷித்து கொண்டே இருக்கிறான். எல்லாரும் தூஷித்தான், தாவீதும் தூஷித்தான். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. ஆமென். கர்த்தர் ஒரு நாள் இந்த தாவீதின் கையில் அந்த சபித்த கோலியாத்தை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த கடினமான சூழ்நிலை தாவீது வந்து நினச்சி பார்க்குறாருப்பா, எனக்கு அனுபவம் இருக்குது, என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆண்டவர் எனக்கு விரோதமாக பேசினவங்களே கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் நீங்கள் விரோதமாக பேசலாம், எனக்கு விரோதமான நீங்கள் பல விதமான காரியங்களை பேசலாம். ஆனால் நீங்கள் வந்து மனதில் நினச்சிக்காதுக்கு நீங்கள் தான் சொல்லிவிட்டு கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களையும் என் கையில் ஒரு நாள் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இதே போல் தாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு என்னடா இது நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்காங்களே, அவங்க பக்கம் தான் நியாயம் மாதிரி இருக்கு, எல்லாரும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே நம்ம நினச்சிக்கொள்ளலாம். இல்லைங்க, கர்த்தர் நம்ம பக்கமும் இருக்கிறார். ஆமென். இப்போ நமக்கு விரோதமாய் பெருமையாக பேசுகிற நாவை தேவன் கட்டுப்படுத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக தூஷணமாக பேசுகிற நாவை தேவன் நிறுத்தி போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக இச்சகம் யாரால பேசுனாங்க, அவர்கள் முன்பாகவே நம்மை கொண்டே நம்மை தேவன் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த பகுதி பார்த்தோன்னா 5ஆம் வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கும். இதில் வந்து தாவீது தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியமாக இருக்குது. என்ன தன்னை தாழ்த்துகிறாரு, நான் ஒரு ஏழை ஆண்டவரே, ஏழை என்ன, நான் ஒரு எளியவன் என்று தன்னை தான் அவர் என்ன பண்ணார், தாழ்த்தி கொள்கிறார். ஏழைகள் என்ன பண்ணுறாங்களாம், பாழாக்கப்பட்டுட்டாங்க. எளியவர்கள்லாம் பெருமூச்சை என்ன பண்ணுற, நீங்கள் இப்போது எழுந்த சிறுமர்களுக்கு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென். ஏனென்றால் இது வந்து ஈசாயிட குடும்பம் என்று நம்ம பார்க்குறோம். தாவீதை, அதாவது யூதாவுடைய கோத்திரமே யூதா கோத்திரமே சிறியது தான். ஏன்னா சண்டை போடுறதுக்கு யூதா கோத்திரம் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. அவங்களும் ஆண்டவர் துதிப்பாங்க, சில காரியங்கள் செய்வாங்க. ஆனால் யூதா குடும்பத்துலேயும் ஈசாயிட ஃபேமிலி வந்து ரொம்ப தாழ்வான ஒரு ஃபேமிலியாக தான் கருதப்பட்டதான். நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா சவுல் எப்போப்பெல்லாம் தாவீதை சொல்கிறார், தாவீதை பேசலே கூட மாட்டார். ஈசாயின் மகன் என்ன பண்ணுறான், ஏன்னா அவன் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்ததால். அப்போ தாவீது வந்து நினைக்கிற, சப்பா நான் தாழ்த்தப்பட்ட இந்த குடும்பத்து வந்ததால். ஆனால் இது பெஞ்சமின் கோத்திரம் அப்பத்துலேருந்தே சண்டையிலும் மலையோட காரியங்களும் முன்னாடி இருந்த ஒரு கோத்திரம் தான். பெஞ்சமின் கோத்திரம் சார்ந்தது தான் சவுல். அப்போ சவுல்லாம் நினச்சிட்டு, நாங்கள் எங்களோட வம்சம் என்னது, நாங்கள் உயர்ந்த வம்சம். ஆனால் இந்த ஈசாயோட மகன் வந்து என்னது, ரொம்ப தாழ்த்தப்பட்ட சொல்லிட்டு அவர் மேல் இவர் சீறுகிறார். இல்லையா? அப்போ இந்த சீறுகிற வார்த்தை யாரை குறிக்குதுன்னா அதான் சவுலை குறிக்குது. சவுல் என்ன பண்ணார், தாவீதை சீறுகிறார். ஆமென். ஒரு நாள் அவர் வந்து பந்தியில் சாப்பிடும்போது திடீரென்று அவருக்கு என்ன பொல்லாத ஆவி வந்து அந்த தாவீதை கொலை செய்வதற்கு என்ன பண்ணார், ஈட்டி எத்து எரிகிறார். அந்த ஈட்டியிலிருந்தும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, தாவீதை காப்பாற்றுகிறார் இருக்கிறார். அதை கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை. ஏன் ஐயா அவரை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சூழ்நிலை வந்து யார், இந்த சூழ்நிலை என்னன்னா, அப்போ சவுல் வந்து தாவீதின் மேலே என்ன பண்ண சீர்கிறான் இருந்தாராம். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாராம், அவனை காத்து சுகமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இத்தனை வருடங்கள் வந்து என்ன பண்ண, சவுல் வந்து தாவீதுக்கு விரோதமான அநேகமான தீமையான எண்ணங்கள் கொண்டு அநேகமான காரியங்களை செஞ்சாலும் கர்த்தர் அவனை தாவீது சவுலின் கையில் என்ன பண்ணலை, ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போ அதான் வேத அறிஞர்கள் சொல்ல கிட்டத்தட்ட 13 அல்லது 14 வருடங்கள் சவுலால் என்ன பண்ணுறாரு, இவர் துரத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். எத்தனையோ முறை சவுலுடைய டீம் வந்து தாவீதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிச்சு. ஆனாலும் கர்த்தர் தாவீதை அவன் கையில் என்ன பண்ணலாம், ஒப்பு கொடுக்கவில்லை என்ற வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூடங்க, அதாவது எதிராளிகள் வந்து நம்ம சீருலாம், எதிராளிகள் வந்து நம்ம மேலே பயங்கரமாக செயல்படுற மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம ஏழைகளாக இருந்தாலும், நம்ம வந்து ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம அவங்க கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறங்க? அல்லேலூயா. அப்போ இதை நம்ம அப்புறம் ஆண்டோட பிள்ளைங்களுக்கு இது வந்து தாவீது வந்து முன்னாடி வந்து பிரச்சனையை சொல்லிட்டாரு. சொன்ன பிறகும் ஆனான்ட்டு என்ன பண்ணிடுற, இதில் ஒப்பு கொடுக்காத சூழ்நிலை இருக்குது. அந்த வேதாந்தம் வந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனம். அப்போ இந்த சூழ்நிலை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த தாவீது மூலமாக நினைவு கூறுகிறார். தாவீது வந்து அப்பா சவுல் எனக்கு எத்தனையோ முறை என் மேலே சீர்னான், எத்தனையோ கொலைபாதங்களை என் மேலே அவன் செஞ்சான், ஆனாலும் என் கர்த்தர் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுக்க. அதான் சொல்கிற, தன்னை சீர்களுக்கு கர்த்தர் அவனுக்குள்ள ஒப்பு கொடுக்க. ஆமென். ஹல்லேலூயா.
அன்பான தேவச்சனமே, இன்று நம்ம காலை தியானத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் நமக்கு தாங்க சொல்ல, நம்ம மேலே எத்தனையோ பேர் சீரலாம், எத்தனையோ பேர் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணலாங்க. ஆனாலும் நம்மளுக்கு ஒரு எளியவர்களாக இருந்தாலும், நம்ம ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், நம்ம சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் என்னை சத்துருவன் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிசாசன் கைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் நம்மை தேவன் காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போ இது என்ன சொன்னால், கர்த்தருடைய சொற்கள் 7 தரம் புடமிடப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது. அப்போ இதை தாவீது எந்த சூழ்நிலை சொல்லியிருப்பார் என்றால், தாவீதுக்கு அடிக்கடிக்கு இந்த 14 வருஷமாக தாவீது எப்படி ரன் பண்ணான்னு யோசிச்சு பாருங்களா. எதை வச்சு ஓடினார்? என் மேலே எனக்கு ரொம்ப பலங்குதுன்னு ஓடினாரா, இல்லை என் கூட பயங்கரமான டீம் இருக்குது? இல்லைங்க, அவருக்கு ஒன்று தான். 14 வருஷத்துக்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தாவீதின் மேலே எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னார், இஸ்ரவேலின் மேலே நீ ராஜாவாக இருப்பாய். ஆமென். இஸ்ரவேல் கோத்திரத்து மேலே நீ கண்டிப்பாக ஒரு நாள் நீ ராஜாவாக இருப்பாய். அந்த தரிசன வார்த்தைகள் அவர் காதுகளை ஒழித்து கொண்டே இருக்கும். எப்பப்பெல்லாம் குகையில் இருக்காரோ, எப்பப்பெல்லாம் வனாந்தரத்தில் இருக்காரோ, எப்பப்பெல்லாம் ஒடுக்கப்பட்டு நினைப்பார், ஆண்டவரே என் மேலே நீங்கள் அந்த தரிசனத்தை சொன்னீங்களப்பா, அதை நீர் நிறைவேற்றி முடிப்பீங்க. ஆமென். ஆண்டவரே, நீர் எனக்கு தானேப்பா சொன்னீங்க, வாக்குத்தத்தமாக சொன்னீங்க, தீர்க்க தரிசனமாக சொன்னீங்களே, அந்த வார்த்தைகள் நீர் நிறைவேற்றுவீர் என்று கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் சொன்னார். என்னை அந்த வார்த்தைகளை எவ்வளோதான் என் வாழ்க்கையில் பாடுகள் நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை தான் யோபு 42:2 யோபு சொல்லார், தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல தான் சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அப்போ இதில் சொல்கிறாரு, ஆண்டவரே கர்த்தர் எனக்காக நீர் யாவையும் செய்து முடியும். ஹல்லேலூயா. இதை செய்தி கேட்டுக்கொண்டு நாம் கூட இன்னைக்கு சொல்லலாமா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஏன்னா கர்த்தருடைய சொற்கள் அது மாறவே மாறாது. நமக்கு கூட அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம், நமக்கு கூட அநேக தரிசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கலாம், அநேக வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். நம்ம நினச்சிக்கலாம், ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க, ஆனால் அது செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இல்லைப்பா, ஆண்டவரே அந்த வார்த்தைகள் நிறைவேறுமா, அந்த வார்த்தைகள் மெய்யா பொய்யான்னு கூட பல சூழ்நிலை நம்ம நினைத்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் நம்மள் தாங்க சொல்கிறார், ஆமென் மகனே, அந்த வார்த்தைகள் 7 தரம் புடமிட்டாலும் அந்த வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை அது உத்தமமானது, வெள்ளியை போல அது மிகவும் திடமானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தர் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 7ஆவது வசனம் சொல்கிறது, அவனை காப்பாற்றி அவன் சந்ததிக்கு விலக்கி காத்துக்கிறது. இது என்னதுங்க சந்ததி? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்தா நம்மளுக்கு புரியும். ஏன் ஆண்டவர் என்ன சொல்ல, இந்த தாவீது மூலமாக தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே அவன் சந்ததிக்கே என்ன பண்ணுற, என்ன நீங்கள் விலக்கி மீட்டு காத்து கொள்ளுறீங்க. ஏன்னா இது தாவீதுக்கும் சவுலுக்கு பர்சனலாக 2 பர்சனுக்குடைய சண்டையை காட்டிலும் அவருடைய இனத்துக்கு பெஞ்சமின் கோத்திரத்தாரே இந்த யூதா கோத்திர இந்த தாவீது என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் தாவீது அதாவது அப்சலோமுக்கு ராஜாவாகிற சூழ்நிலை, பயந்து வனாந்தரத்தில் ஓடும்போது பென்யமீன் கோத்திரத்தானாக சிமேயு என்னும் ஒருத்தன் என்ன பண்ணுவான், தாவீதை கற்களை எறிந்து பயங்கரமாக தூஷிப்பான். என்னதம்மா, எங்கள் சவுல் ராஜா செத்துட்டாரு, அதுக்கு நீ தாண்டா காரணம் சொல்லிட்டு பலவிதமான பொய்களை சொல்லி பலவிதமான தூஷணமான வார்த்தைகளை சிமேயு என்னும் ஒரு என்ன பண்ணுறான், இந்த தாவீது மேலேயே பயங்கரமான பழிகளை சொல்லுவான். ஏன், அந்த அந்த பென்யமின் கோத்திரத்தை அவங்க அனைவருமே தாவீதை பார்த்த ஏதோ ஒரு இணை புரியாத ஒரு வெறி, ஒரு தாக்கம் என்ன. ஆனால் சவுல் அவர் எதேச்சியாக பெலிஸ்தர் கூட யுத்தத்துக்கு போகும்போது இறந்து போயிருப்பார். ஆனால் இவங்களுக்குள்ள தவறான ஒரு புரிதல், இந்த இனம் நீங்கள் பெஞ்சமினுக்கு நாங்கள் யூதா கோத்துறோம், நீங்கள் எங்கே பண்ணாலும் நாங்கள்லாம் பண்ணவங்கள முறியடிப்போம் சொல்லிட்டான் இல்லையா. அப்போ ஆண்டவர் சொன்னான்னா அது போன்ற சூழ்நிலைகளும் கர்த்தர் அந்த தாவீது அந்த சவுலின் சந்ததிக்கே கர்த்தர் இந்த தாவீதை விலக்கி மீட்டு காத்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூடங்க நம்ம நினச்சி கொள்ளலாம், நமக்கு ஒரு பர்சன் எதிராக இல்லைங்க பிரதர், ஒரே ஒருத்தர் கூட இல்லை, ஒரு சில டீமே எனக்காக செயல்படுது, ஒரு சில குழுவே எனக்கு எதிராக செயல்படுகிறது, அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு விரோதமாக செயல்படுறாங்க, ஒரு குடும்பமே எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது, இல்லை எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே எங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்க நீங்கள் நினச்சிக்கொள்ளாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களின் கைகளுக்கு நம்ம விலக்கி மீட்டு காப்பார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா சொல்லாமா. அதுதான் வேதவசனம் சொல்லுது, அவங்க சைடு எத்தனை பேர் இருந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் நான் பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர்கள். சங்கீதம் 91 ஏன் சொல்கிறேன், அப்பா உங்கள் கூட 10,000 பேர் இருக்கட்டும், உங்கள் எத்தனை பேர் இருக்கட்டும், ஆனால் என் கூட என் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை இப்படிப்பட்ட இச்சகம் பேசுகிற அனைத்து மக்களிடத்திலிருந்தும் தேவன் என்னை விலக்கி மீட்டு காட்டுக்கொள்வார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கடைசி வசனத்தில் இவர் தன்னுடைய இயலாமையினால் என்ன பண்ணுறார், திருப்பம் நான் ஆண்டவரே இந்த இவ்வளோ நான் நம்பிக்கை இருந்தாலும் 8ஆம் வசனத்தில் ஒரு சில சூழ்நிலைகள் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் சோர்ந்து போய் சொல்கிறார், ஆண்டவரே இழிவான செயல்களை செய்கிறது தான் என்ன பண்ணுறாங்க, இந்த காலத்தில் உயர்ந்து இருக்காங்க, அவ்வளோதான் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, பெருகி இருக்காங்கன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆனாலும் அப்போ இன்றைக்கு நம்ம இந்த சங்கீதத்தில் நம்ம மையமாக என்ன நாம் பார்க்குறோம், கர்த்தர் நமக்கு விரோதமாய் யார் பேசினாலும், ஆமென், எப்பேற்பட்ட நம்மள மேலே ஒரு பழிகளை சுமத்தி இருந்தாலும், எப்பேற்பட்ட தீங்கான செயல்கள் நமக்கு எதிராக எடுத்திருந்தாலும், ஒருவர் இல்லை இருவர் இல்லை ஒரு குழுவே நமக்கு எதிராக செயல்பட்டாலும், நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு நிச்சயம், தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் கூட அநேக வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு, அநேக விதமான தரிசன வசனங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. அப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு நிச்சயம் வேணும், நம்மளுக்கு தரிசனம். கர்த்தரப்பா இன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, என்னை ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க, இதுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருமா, இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா, நம்ம ஒரு சில நேரத்தில் சந்தேகமாக இருக்கலாம். இல்லைங்க, கவலைவே படாதீங்க. கர்த்தர் தாவீதின் தரிசனத்தை நிறைவேற்றினார். 14 வருடம் கழித்து யாரெல்லாம் எதிராக பேசினாங்களோ, யாரெல்லாம் அவனுக்கு தீங்கு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் அவனுக்கு விரோதமாக செயல்பட்டவோ, அவர்கள் எல்லாரும் வந்து என்ன நம்ம சொன்னாங்க, தாவீதே நீங்கள் சவுல் இருக்கும்போதே நீங்கள் தானே அந்த இஸ்ரவேலை நடத்துனீங்க, இப்போ நீங்கள் தான் என்ன பண்ண எங்களுக்கு நீங்கள் ராஜாவாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, தாவீதை என்ன பண்ணாங்க ராஜாவாக ஏற்படுத்தி அவங்களை வந்து என்ன பண்ணாங்க, அழக பார்த்தல். ஹல்லேலூயா. இதே போல் தாங்க நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறவங்க இருக்கலாம், நம்மளுக்கு எதிரான பேசுறவங்க இருக்கலாங்க. ஆனால் கர்த்தர் அவர்கள் முன்பாகவே தேவன் அவர்கள் வாயாகவே தேவன் நம்ம கைக்கு நம்மை விலக்கி விட்டு காத்தருவார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு விரோதமாக இன்றைக்கி நம்ம ஒரு நிச்சயத்தோடு தான் இன்னைக்கு போக போகிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மை ஜெயமாக நடத்துவார். ஆமென். எழுந்து ஒரு பாடலை பாடு நம் தேவனுடைய நாமத்தை நம்ம மையப்படுத்தலாம். நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. ஆமென். நாம் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும், நாம் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னாலும், ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கான காரியங்களை அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே வந்தாங்க, நம்ம ஆண்டவரை நம்புவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பல விதமான காரியம் செய்கிறார். ஆமென். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லமா, நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லமா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மீண்டுமும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. அன்பானவரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. இந்த காலை வேளையில் ஆவியானவரே அப்பா, நீங்கள் எங்கள் மத்தியில் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா எங்களை நீங்கள் அப்பா நடத்துவீராக. இப்பொழுதும் தகப்பனே நீங்கள் என்னோடு கூட பேசுவீராக அப்பா. உம்முடைய வார்த்தை அப்பா என்னை கூட நீங்கள் பேசுங்க அப்பா. உம்முடைய கருத்தில் என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலும். சங்கீதம் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனங்கள் 3 மற்றும் 7. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். 7வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர். இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இச்சகம் பேசுகிற உதடுகளை பற்றியும் பெருமை பேசுகிற நாவை குறித்தும் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் நம்மை குறித்தும் பல பேர் வந்து நம்ம பின்னாடி பேசுகிறாங்க. கர்த்தர் அந்த தூஷணமான வார்த்தைகள்லேருந்து நம்மளை வந்து அவர் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. உலகத்தில் வந்து எங்கு பார்த்தாலும் வந்து அநீதி அநேகமாக வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் பொய்யை வந்து உண்மையை போல வந்து அழுத்தி வந்து அதை பேசி அதை உண்மையாக வந்து மாற்றுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்து நிறைய உபதேசங்கள் வருகிறது. ஆண்டவரே இல்லைன்ற உபதேசங்கள் கூட வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இச்சகம் பேசுகிற உதடுகள் இருக்கா, இல்லை பெருமை பேசுகிற நாவுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நம்மை வந்து ஆராய்ந்து பார்க்கலாம். அதே போல் வந்து 7வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்வீர் என்று 7வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் வந்து ஜெபிக்கிறார். மறைவாய் காத்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஜெபிக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து நம்மளை குறித்து மற்றவங்க வந்து நம்மளை தூஷணமாக பேசியிருக்கலாம், வீணான வார்த்தைகளை வந்து நம்மளை குறித்து பேசலாம். ஆனால் வந்து நம்ம ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து அது இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லேருந்து நம்ம பாதுகாக்க நம்ம ஜெபிக்கலாம். இன்றைக்கும் வந்து அந்த ஆண்டவர் வந்து ஒரு சில வசனங்களை வந்து நம்மிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறாரு. நீதிமொழிகள் 21:23 இப்படியாக சொல்லுகிறது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்று. இன்றைக்கு நாமே சோதித்து பார்க்கலாம். நம்ம வந்து இச்சகம் பேசுகிற உதடு உள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்லை பெருமை பேசுகிற நாவுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் வந்து நம்மை குறித்தும் மனிதர்கள் நம்மளை தூஷணமாக பேசியிருந்தாலும், நம்மளை குறித்து இச்சகமாக பேசியிருந்தாலும், இன்றைக்கு வந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் வந்து நம்ம இந்த வேலையில் ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். ஏசப்பா, எங்களுக்குள்ளே வந்து இச்சகம் பேசுகிற உதடு இருக்கக்கூடாது, புறங்கூறுதல் இருக்கக்கூடாது, பெருமையாக பேசுகிற உதடு நம்மிடத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். அதே போல் கர்த்தர் நம்மையும் மற்றவர்கள் பேசியிருந்தா அதை இன்றைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்மளை உடைத்து போடுவார். இந்த வேலையில் நம்ம வந்து ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமாக நம்ம வாழலாம். ஆண்டவருக்காக நம்ம பரிசுத்தமாக வாழணும். நம்முடைய வந்து உதட நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆவியானவரே அப்பா, இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீங்கள் எங்களோடு கூட இருக்கீங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்கே இயேசப்பா. அப்பா, நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் தகப்பனே பரிசுத்தமான வார்த்தையாக இருக்கட்டும் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, இன்றைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, நீங்கள் எங்களை ஆளுகை செய்வீராக. அப்பா, இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வாங்க தகப்பனே. அப்பா, எங்களுக்குள்ள அப்பா தகப்பனே அப்பா, இந்த நாவல் அப்பா பரிசுத்தமான வார்த்தைகள் மட்டும் நாங்கள் பேசணும்ப்பா. இச்சகமான வார்த்தைகளோ, எங்களுக்குள்ள புறங்கூறுதலோ, பெருமையான வார்த்தைகளோ அப்பா எங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு நீங்கள் எடுத்து போடுங்க. அதே போல் ஏசப்பா, இந்த வேலையில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிட்டோம் ஏசப்பா. அதே போலப்பா, எங்களை குறித்து மற்றவர்கள் பேசின எல்லா வார்த்தைகளை இன்றைக்கு எடுத்து போடுவீராக.
அப்பா உமக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையாய் அப்பா நாங்கள் வாழ அப்பா நாங்கள் உண்மையே நம்பி கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கீங்க தகப்பனே. அப்பா உம்முடைய நடத்துதல்ல எங்களை நீங்கள் நடத்துவீராகப்பா. இன்றைக்கு அப்பா எங்களுடைய உதடுகளில் நாங்கள் கை வைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் உதடுகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எங்கள் உதடுகளில் அப்பா உம்முடைய வார்த்தை இருக்கட்டும் தகப்பனே. வீணான வார்த்தைகள், வீணான புறங்கூறுதல், வீணான அப்பா இச்சகம் பேசுதல், எந்த ஒரு வார்த்தைகளும் அப்பா உண்மை மனம் மடிவாக்காத படிக்க எங்களுடைய உதடுகளை நீங்க பரிசுத்தப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ரெண்டு காரியம் பார்க்குறோம். நமக்கு விரோதமாக எத்தனை பேர் ஆமென் தூசண வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும், நம்மளை எத்தனை பேர் பல விதமான வார்த்தைகளை காயப்படுத்தியிருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில் பலிக்காது. ஆமென். பைபிளில் சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது. ஏனென்றால் கர்த்தரோட ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒரு வேளை இவங்க இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே, அவங்க அந்த வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு ஒருவேளை நம்ம மன உளைச்சல் இருந்தால் கர்த்தரை நம்மள தான் சொல்ல, மகளே நீ பயப்படாத, அவர்கள் வார்த்தைகளுக்கு நீ பயப்படாத, அவருடைய சொல்ல நீ கேட்காத, அதுபடி நடக்காத. ஆமேன். நான் உன் கூட இருக்கேன். அவர்கள் சொல்கிறதுக்கு எதிராக நம்மளை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமேன். அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாகவே கர்த்தர் நம்மளை பயன்படுத்தி அவர் சத்துருக்கள் முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தாவீதை எப்படி அந்த சவுலின் கைக்கு தேவன் விலக்கிமிட்டு காத்தாரோ, அதே தாவீதின் ஆண்டவர் நம்ம மேலே இருக்கார். ஆமேன். நம்மளுக்கும் அதே நன்மை செய்வார், அதே கிருபைகளை செய்வார், அதே காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.